தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டோம், அஃபிஷியலாக தொடங்கிட்டோம் அப்படின்னு திமுக தலைவர் ட்வீட் செய்து 3 குழுக்களை அறிவித்தார் 19ஆம் தேதி. இப்போ திமுக முழுவீச்சில் முதல் ஆளாக தயாராக இருக்கிறது தேர்தலுக்குன்னு பார்க்கலையா? வணக்கம் கார்கே. ஆட்சிக்கு வந்த 30 மாதம் ஆகுது. உச்சபட்ச மக்களின் வெறுப்பை சம்பாதித்து அனைத்து நிலைகளிலும் தோல்வி அடைந்து ஏமாற்றமும் தோல்வி முகத்தோடு இருக்கும் திமுகவையும் அதன் பொம்மை முதல்வர் ஸ்டாலினையும் காப்பதில் ஒரு தலைப்பு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு எப்படி ஏற்புடையதாக இருக்குமோ அது மாதிரி தான் இந்த தலைப்பு எங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். இல்லை, எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? முதல் குழுவினுடைய கூட்டம் நெருங்குகிறது. நான் சொல்லிடுறேன் கார்கே, அடுத்த கமெண்ட்டையும் சொல்லிடுறேன். திமுக தான் முந்துது, அஇஅதிமுக இல்லவே இல்லை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திமுக எதில் முந்துதுங்கிறது தான் முக்கியம். ஜனநாயகத்தில் அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் சொல்லி மன்னராட்சி நடத்துவதில் திமுக முந்துது. அதில் அதிமுக கிடையவே கிடையாது. பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுவதில் திமுக முன்னிலை என்றைக்குமே. கொள்ளையடிப்பதில் திமுக என்றைக்குமே முன்னிலை. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு விஷயத்திலையும் அஇஅதிமுக போட்டியிலேயே கிடையாது. திமுக முன்னிலைங்கிறது நாங்க மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். தேர்தல் பணிகள் ஆயத்தமா இருக்கிறது ஜனநாயகத்துல. அப்படி நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா 2024 தேர்தல் களம் பணிகள் அப்படின்னு இருந்தா ஒரு நடுநிலை பார்த்துக்கலாம். நீங்களே முடிவு எழுதிட்டு விவாதத்துக்கு கூப்பிடுறீங்க. முந்துகிறதா திமுக, ஈடு கொடுக்குமான்னு எழுதுறீங்க. அதிமுக 2 கோடி தொண்டர்கள்ங்கிறது என்ன சாதா நம்பரா? 8 கோடி மக்கள் தொகையில 2 கோடிங்கிறது 20%. தமிழக மக்கள் தொகையில 20% அஇஅதிமுக தொண்டர்கள். 6 கோடி 20 லட்சம் வாக்காளர்கள் விட்டதுல 2 கோடிங்கிற 33 விழுக்காடு அஇஅதிமுக இருக்காங்க வாக்காளர்ல. ஈடு கொடுக்குமான்னு கேட்குறீங்க. முந்துகிறதா நீங்களே முடிவுரை எழுதிக்கிறீங்க. அதுக்காக கேட்கிறேன். அப்போ நீங்க களத்துல முந்தி கொண்டிருப்பது யார்? தேர்தலுக்கு களத்துல அஇஅதிமுக முந்தி கொண்டிருப்பதுங்கள மாற்று கருத்தே கிடையாது. இப்பதான் குடும்ப நிகழ்ச்சின்னு சொல்லி மாநாடுன்னு பேர் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க இளைஞர் அணி. அதுன்னு நாங்க 51வது பொன்விழா ஆண்டு காண்பதற்கு முன்னாடியே மெம்பர் வாக்குறுதி 16 லட்சம் கொண்ட உறுப்பினர்களாக துவங்கிய இயக்கம் புரட்சி தலைவர் பொன்முலச்செம்மல் இருந்து அதை 1.5 கோடியாக மாற்றிய புரட்சி தலைவி அம்மா எடப்பாடியை 2 கோடியாக மாற்றிருக்கிறார். சும்மா எண்ணிக்கையில் ஒருத்தருக்கும் ஒரு நம்பர் கொடுத்து வச்சிருக்கோம். வெறும் இவங்கள மாதிரி திமுக மாதிரி சர்க்கரை பந்தலில் தேன்மொழின்னு சொல்லி போய் அள்ளி வீசல. களத்தில் வேலையை ஆரம்பிச்சாச்சு. 67,000 பூத்தா இருந்தாலும் சரி, 87,000 பூத்தா இருந்தாலும் சரி, தகவல் தொழில்நுட்ப அணியிலிருந்து 2 பேரை போட்டு 1,30,000 தகவல் தொழில்நுட்ப அணியிலே இருக்காங்க களத்தில். இது மாதிரி 17 சார்பணி இருக்கு. இளைஞர் இளம்பெண் பாசறைக்கு பூத்துக்கு 4 பேர் அப்பாயின்ட் பண்ணி வேலையை முடிச்சு வேலையை ஆரம்பிச்சிருக்கு. ஓட்டர் லிஸ்ட் வெரிஃபிகேஷனுக்கு ரெடியா இருக்கு. வெரிஃபிகேஷன் போய் ஒரு கட்டம் முடிஞ்சு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்ச வேலையை கூட ஆரம்பிச்சாச்சு. இப்பதான் மாநாடு போட்டு வழக்கம் போல பொய் பரப்புரை அனுப்பிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இளவரசர் உதயநிதி அரியணை ஏற்றுவதற்கு முன்மொழிவது, மன்னர் ஸ்டாலினை பிரதமராக்குவதற்கு முன்மொழியுதுன்னு சொல்லி நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரே நிமிஷம் தேர்தல் முன்னேற்பாடுகள் எங்க தெரியுது திமுக? ஓகே, இப்பதான் நீங்க மாநாடு நடத்திருக்கீங்க. ஆனா நாங்க களத்துல பூத் கமிட்டி அமைக்கிறது, தொண்டர்களை 2.5 கோடி தொண்டர்கள் எங்கிட்ட இருக்காங்க, 67,000 பூத் கமிட்டியை நாங்க அமைச்சிட்டோம், நாங்க முந்தி இருக்கோங்க அப்படின்னு அதிமுக. மாநாடு நடத்திட்டா போதுமா? தேர்தலுக்கு முந்தி விட்டோம்னு அர்த்தமா? தந்தி டிவி விவாத போக்கு நடத்துறீங்க. உங்கள் மூக்கில் விரல் வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் எப்படி தலைப்பிட்டிருக்கீங்களோ தலைப்புக்குள்ளேருந்து சபை நாகரியம் கருதி பேசுகிறேன்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சத்யன் அவர்களுடைய ட்வீட் பார்த்தேன் இந்த விவாதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. இந்த விவாதத்தில் பங்கேற்கிறதுக்காக பெருமரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய உத்தரவிற்கு இணங்க இந்த ட்வீட்டில் இந்த விவாத அரங்கில் பங்கேற்பதாக ட்வீட் போட்டிருந்தார் சத்யன். நேற்று போட்ட ராம் லீலா ட்வீட்டையும் அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி உத்தரவோடு போட்டிருப்பாருன்னு நம்புகிறேன். ஹிஸ்டாரிக்கல் நரேந்திர மோடி ஹிஸ்டாரிக்கல் வெர்சன். இல்லை என்ன ஏங்க பொம்மை முதலமைச்சர் பயன்படுத்தினாரு, இளவரசன் பயன்படுத்தினாரு. கார்கே, நான் அவர் எடுத்த ஸ்டாண்டுக்கு வர்றேன், அவ்வளோதான். பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கு பேசுகிறேன். நான் பர்சனல் அட்டாக் போகிற ஆள் நான் இல்லை, அவருக்கு தெரியும். அவர் எதையோ இப்போ பேசினார். அவர் அந்த கட்சியோட கொள்கை அவ்வளோதான் அப்படி தான் கடந்து போக முடியும்.
நரேந்திர மோடி நமோ ஹிஸ்டாரிக்கல் ராமலீலா நடத்திட்டோம் 1.5 பிலீவர்ஸ் ஏதாவது போட்டிருந்தார். அப்படி ஒரு ஸ்டாண்டு வந்து சத்தியனுக்கு இருக்கா இல்லை அதிமுகவுக்கு இருக்கான்னு அதை சொல்லட்டும். யார் வெல்ல போகிறார் தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்து கொள்வார்கள். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது மாதிரி நான் கூட்டணியை பார்த்துக்கிறேன், நான் கப்பலை கட்டிக்கிறேன், இனிமேல் தான் உள்ளே வரணும். 2019ஆம் ஆண்டே கொள்கை கூட்டணி ஒன்றை கட்டி அது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 39 வென்று இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு வெற்றியை கொடுத்து மக்கள் விரும்புகிற ஒரு அரசை மாண்புமிகு எங்களுடைய முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதை மக்கள் மன்றத்தில் போய் என்னென்ன செஞ்சோம் இல்லை நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோங்கன்னு நம்ம இந்த விவாதங்களோட மக்கள் மன்றத்தோடு சேர்த்துக்குவோம். ஆனால் தேர்தலில் முந்துகிறதா, தேர்தல் கருத்து முந்துகிறதா என்றால் நடப்பது பாராளுமன்ற தேர்தல். இந்த நாட்டுடைய இந்திய அரசியமைப்பு சட்டத்தை மாற்றி எழுதுகிற வல்லமை உள்ள பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆளுகிற கட்சி எதுவாக வரப்போகிறது, நாட்டுடைய பிரதமராக யார் வரப்போகிறார், அந்த பிரதமருடைய தகுதி என்ன, தகுதியின்மை என்ன, அந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதியாக இருக்க கட்சியுடைய தகுதி என்ன, தகுதியின்மை குறித்து விவாதிக்கலாம். நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம், நரேந்திர மோடியுடைய ஆட்சி இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காலில் போட்டு மிதித்திருக்கிறது. நரேந்திர மோடி ஆட்சி இந்தியாவுடைய மதச்சார்பின்மையை காலில் போட்டு மிதித்திருக்கிறது. நரேந்திர மோடி ஆட்சி தேசிய இனங்களுக்கு எதிராக இருக்கிறது. நரேந்திர மோடியுடைய ஆட்சி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கிறது. நரேந்திர மோடியுடைய ஆட்சி மதச்சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறது. நரேந்திர மோடி ஆட்சி மாநில உரிமைகளை சேர்த்து மாநிலங்களை அடியோடு ஒரு கார்பரேஷன் கவர்மெண்ட் நடத்துது அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறோம். அவர் சொன்னார் ஏதோ நாங்கள் மாநாடு நடத்துகிறோன்னு. அந்த மாநாடு வந்த இளைஞர்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கொள்கை கட்சிக்கு தெரியும் எத்தனை லட்சம் இளைஞர்கள் வந்தார்கள், அது எப்படி நடந்தது, அது பரவாயில்ல, எங்கள் பஞ்சாயத்து இருக்கிறது தந்தி டிவி போட்டுச்சா இல்லையான்னு மக்கள்லாம் பார்க்க போகிறாங்க. சரிங்களா? அந்த மாநாட்டில் 23 தீர்மானங்களில் நிறைவேற்றி ஆளுநர் பதவி வேண்டுமா வேணாமா எங்கள் விவாதத்தை நடத்தணும், அது தேவையில்லாத பதவின்னு நாங்கள் தீர்மானம் போடுறோம். ஒன்றிய அரசை மோடி அரசை கண்டித்து தீர்மானம் போடுறோம். ஒன்றிய அரசுடைய பெகிஸ் பானுடைய அந்த வழக்குடைய தீர்மானம் போடுறோம். மாநில உரிமையுடைய மீட்பு உரிமை தீர்மானம் போடுறோம். இப்படி ஒரு மாநாட்டை கடந்த ஒரு புளியதோர மாநாடு நடத்தினாங்க. எவ்வளோ சோற கொட்டம் மக்கள் பார்ப்பாங்க. அந்த மாநாட்டில் அதிமுக நடக்கிற பாராளுமன்ற தேர்தலுங்க, நான் நீ இங்கே சட்டமன்றத்தில் வரப்போறது இல்லைங்க, நான் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறேன்னா பாஜக அரசை இல்லை மோடியை விமர்சித்து வலியுறுத்தி எந்த தீர்மானத்தை வலியுறுத்தியுமா? 2 தீர்மானங்கள் வலியுறுத்தினாங்க. இலங்கை விவகாரம் உள்ளிட்டவை வலியுறுத்தினாங்க. வேற திமுகவை தான் கண்டிச்சிருந்தாங்க. அதாவது நடப்பது பாராளுமன்ற தேர்தல். நாங்கள் மோடியோடு கூட்டணி இல்லை, ஆனால் மோடி குறித்து ஒரு கள்ள மௌனத்தை எப்போதும் சாதிப்போம். மோடி குறித்து வாய் பேச மாட்டோம். மோடி குறித்து பேசவே பேசாதீங்க, பாஜக குறித்து பேசாதீங்க. ஆனா இந்த தெருவுலங்க அந்த டிச் தண்ணி வெளியே வந்துருச்சுங்க. டிச்ல இருந்து ஒரு வாடை வருதுங்க, உடனே ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை குறை சொல்லுவோம்னு. நீங்கள் உண்மையிலேயே திராணியும் தெம்பும் கொண்ட ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தால் திமுக எடுத்து பேசுங்க, ஜனநாயக உரிமை. ஆனால் நரேந்திர மோடிங்கிற இந்த ஜனநாயகத்துக்கு எதிராக இருந்தார், தேசிய இனங்கள் விடுதலைக்கு எதிராக இருந்தார், தேசிய உரிமைக்கு எதிராக இருந்தார், இருக்கக்கூடிய ஸ்டேட் அட்டானமஸை காலி பண்ணிட்டாருன்னு பேச வேண்டிய நீங்கள் பாராளுமன்றத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் நிதி கொடுத்தா பெருமரியாதைக்குரிய மூத்த பாராளுமன்ற தம்பிதுரை பணம் கொடுக்காதீங்க கணக்கு கேளுங்கன்னு எந்த நேரத்தில் ஒரு பேரிடர் பாதிக்கப்பட்ட போது பாராளுமன்றத்தை பேசுறாரு. அப்ப ஒரு சந்திரபாத கூட்டணி என்பது மறைமுக கூட்டணியை பாஜகவும் அதிமுக வைத்திருக்கிறது குற்றச்சாட்டை தினமும் நிரூபிக்கிறாங்க. இல்ல இது எத்தனை நாளைக்கு நீங்க சொல்லிட்டு இருக்க போறீங்க மறைமுக கூட்டணி? ஏன்னா அப்படி எடப்பாடி பழனிசாமி உள்ளே சொல்றாரு, வெளியே சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அதாவது ஸ்போக் பர்சன் சத்தியனை வச்சுட்டு நீங்க நம்மோன்னு பாராட்டி ட்வீட் போடுங்க ராமர் விவகாரத்தில், நான் வாய்ப்புள்ளவர்கள் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வரலாம்னு நான் சாஃப்ட் கார்னர் இருக்கிறேன். அப்படியா? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்களுடைய இளைஞர் செயலாளர் தெளிவாக சொன்னார், மசூதி இருந்த இடத்தில் அதை இடித்து விட்டு கோயில் கட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்பிக்கை என்பது வேறு, இன்னொரு நம்பிக்கையின் மீது கல்லறிந்து அதை உடைத்து விட்டுக் கொண்டு வருவது என்பது வேறு. கடவுள் என்பது தனிப்பட்ட விருப்பம் என்று நாங்கள் சொல்கிறோம். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கிளியரா ராமகுல் விவகாரத்தில் என்ன அதுல உடன்பாடு இருக்கு, இல்ல வேற? ஆமாங்க, நரேந்திர மோடி சரிதான், நரேந்திர மோடி சரிதான் ஸ்போக் பர்சன் சத்யன் சொன்னது போல எடப்பாடி சொல்லுவாரா? சொல்லுவாரா? அப்ப மறைமுகமாக எடப்பாடி மோடியோட கூட்டணி குற்றச்சாட்டு வைக்கிறான். சத்யன் சிறிய குறுக்கீடு